நினைக்கிறேன். அங்கும் இங்கும் உளவாடி கொண்டிருப்பது போல தெரிகிறது. யார் என்று பார்ப்போம். பாடகத்தை பார்த்து பாடும் சாமி யாரையா? பாடகத்தை பார்த்து பாடும் சாமி யாரையா? சாமி யாரையா? சாமி யாரையா? சாமி யாரையா? வாங்க அந்த ரூபாவுக்கு 16,000. அறிவும் நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16,000. அப்படி சொல்வதற்கு தாங்கள் யார்? நீங்க சொல்றதுக்கு யாருன்னு கேட்கிறேன். உரிமை இருக்கிறது சொல்லுகிறேன். எனக்கு உரிமை இருக்கு சொல்றேன். பற்று இருக்கிறது சொல்லுகிறேன். பற்று இருக்கிறதால நானும் சொல்றேன். நான் சொல்வதற்கு விளக்கம் இருக்கு. நான் சொல்றதுக்கு விளக்கம் இருக்கு. விளக்கம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் விஷயம். ஐயா விஷயம் தெரியாம சும்மா வர கிடையாது. படிச்சிருக்கேன். விஜயனை தெரியும். விஜயனை தெரியும். விஷயம் மரணத்தை எண்ணி கலங்கிட விஜயா. விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன். அந்த விஜயனை பத்தி எனக்கு தெரியும். அந்த விஜயனை பத்தி எனக்கு விஷயம் தெரியுமா? விஜயம் தெரியும். விஜயனை தெரியும். எந்த விஜயனை நீங்க சொல்றீங்க? நீங்க எந்த விஜயனை சொல்றீங்க? மகாபாரதத்துல வந்தா அர்ஜுனனுக்கு மறுபெயர் விஜயன் என்று பெயர். ஓ அவரை சொன்னீங்களா? அவரை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எந்த விஜயனை சொன்னீங்க? செந்தூரையில அந்த முக்குல டீ கடை வச்சிருக்காரு அந்த விஜயனை சொன்னேன். நீங்க பார்த்தாலும் நீங்க சொல்லிருக்கீங்க, நான் பார்த்தாலும் நான் சொல்லிருக்கேன். ஆமாங்க. சரி இருக்கட்டும். நமோ நாராயணா என்று சொல்வதற்கு விளக்கம் இருக்கு. அதே ரூபாய்க்கு 16,000 அதுக்கு விளக்கம். நான் சொன்னா நீங்க உங்க சொல்லுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். நான் சொல்றதுக்கு விளக்கம் சொல்லுவேன். நாரம் என்றால் தண்ணி, அயனம் என்றால் படுக்கை, இனன் என்றால் ஒருவன். சரி. என் பாட்டன் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறாரே, அவரை நினைத்து நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா என்று 8 எழுத்து மந்திரத்தை நான் சொன்னேன். சொன்னீங்க உங்க பாட்டன் பேர நமோ நாராயணான்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ரூபானா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி. மகாலட்சுமி ரூபாய்க்கு மறுபெயர் பணம். பணத்தை இன்னொரு தான் மகாலட்சுமி சொல்லுவாங்க. ஆமா. அந்த மகாலட்சுமி யாரு? என் பாட்டி. நான் உங்க பாட்டனே உங்க பாட்டியையும் சேர்த்து சொல்றேன். அப்ப நம்ம பாட்டியும் பாட்டனும் பிரிக்க. உங்க பாட்டியை பிரிக்கிற மாதிரி சொன்னீங்க. உங்க பாட்டனை மட்டும் நான் உங்க பாட்டி உலகத்துல சொல்ல என்னை நல்ல மனுஷன் சேர்த்து வைக்கலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி. என்னைய பார்த்து பிரிக்கிறவன் சொன்னா இந்த உலகம் என்ன நினைக்கும்? இல்லங்க ஏற்கனவே இந்த உலகம் என் பேரை வைக்காமலே இருக்கு. ஆமா. அப்ப நான் பிரிக்கிறவன் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன யாராவது ஒரு நாதி மதிக்குமா? மதிக்காது. இல்லங்க நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைப்பீங்க. ஏன்னா நான் தத்துவத்தை உணர்ந்தவன். நீங்க ஆமா. இப்ப பாட்டி எங்க இருக்கானா என் மகாவிஷ்ணுடைய மார்பில் இருக்கா. சரிங்க. அப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமியை மார்பில் வைத்திருக்காரு. அதே போல சிவபெருமான் தன்னுடைய மனைவியை மேடையில் வைத்திருக்கிறார். அதே போல எங்க அப்பன் பிரம்மா இருக்காரு. அவர் கலைவாணியை நாவல வச்சிருக்காரு. சரி. அப்ப என் பாட்டனை சொன்னாலே என் பாட்டியை சொன்னதாக அர்த்தம். ஓ கீரை வேற சாரியா? அது கிடையாது. கீரையாக இருப்பவர் என் பாட்டன். ஆமா. சாராக இருப்பவள் யாருன்னா மகாலட்சுமி உங்க பாட்டி. என் பாட்டனை சொன்னாலே என் பாட்டியை சொன்னதாக இருக்கும். ஓ அதனால இருந்தாலும் இடத்துல சொல்லல சபை நிறையணும்னா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். ஆமா. சோறு மட்டும் இருந்தா நல்லா இருக்குமா? குழம்பு வேணும்லங்க. வதிக்க முடியும். உங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆமா.
நீட்டமா சொல்லாம சுருக்கமா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு சந்தோஷமா கைதட்டுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு நடிகனுக்கு தேவை. நீங்க ரொம்ப சுருக்கியாச்சு. ஆமா, ஏன் ரொம்ப நீட்டினோம்னா அவங்களுக்கு வெறுத்துரு. என்ன நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க சொன்ன உங்க வேலை கத்துக்கணும் நானு பொதுவா உணர்த்துகிறேன், தப்பு இல்ல. ஆகையினாலே இப்படி என் பாட்டனையும் சொன்னதாக அர்த்தம்ங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா எங்கடா வந்தது நீங்க இப்படித்தான் நாட்டுல ஏன் இடம்னு கையகலத்தை கூட விடாம சண்டை போடுறாங்க. நிஜமா இன்னைக்கு அப்படி மாறி போச்சுல. கடைசியில சாகும் போது ஒண்ணுமே இல்லாம சித்தர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓடி 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 உட்கள் அந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடி என்ன கோடி கோடியே சம்பாதிச்சதுக்கு என்ன செய்ய? கடைசியில கோடியில போகும்போது யாராவது ஒருத்தர் வர்றாங்களா? இந்த கோடியை கூட கலட்டிட்டு உள்ள ஓடுறேன். வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். கடைசியில எவ்வளவுதான் நீ சொத்து சோகம் வச்சிருந்தாலும் கடைசியில போறது கடைசியில இதுக்குள்ளே அந்த பொந்துக்குள்ளங்க. ஒரு ஆள் இப்படித்தான் சொன்னாப்லையா, நான் செந்தூர்ல ஒரு 25 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், நத்தத்துல ஒரு 40 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன், திண்டுக்கல்ல ஒரு 60 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னார். அப்பத்தான் அந்த மண்ணு வார்த்தை அந்த ஆளை கேட்டுச்சான். ஏழை, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஐயாவை நான் தான் வாங்கி போட்டேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இன்னும் இப்பயே பிறகு நாளைக்கே இன்னைக்கே தெரியல உன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போறேன்னு சொல்லிச்சேன். அதுக்குதான் பட்டினத்தான் சொன்னா. என்ன சொன்னாரு? இருப்பது பொய் போவது மெய் என்று எண்ணி நெஞ்சே ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே, பருந்தது வந்து நம்மதென்று நாம் இருக்க நாயின் அறி பேய்கள் இது நம்மதென்று தாம் இருக்கும் தான். சரி, இருக்கிறது பொய், பொய்தான், போறது மெய். மெய் இதுதான் தத்துவம், இதான் நியாயம், உண்மைதான். அதுக்குள்ள ஏன்டா ஒருத்தனை கெடுக்கிற? மனைவியை கெடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு சொத்தை வாங்குறது, நான் தான் பெரிய ஆளு சொல்றது. இப்படி ஆழவம் பண்ணாதே, நீயும் ஒரு காலத்தில் போக போறவன் தான். இந்த தத்துவத்தை ஒரு உணர்ந்தால் நீ வாழ்க்கையில நல்லவனாகவும் நல்ல நிலையிலே உயரலாம் சொன்னாங்க. கண்டிப்பா இது சித்தர்கள் சொன்னாங்க. ஆமாங்க. ஆனா நம்ம பாமரத்தனமா பேசுவாங்க பெரியவங்க. என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏய், கடை வரும்போது கோபம் வரும்போது கடன்காரன் தானே, கோபம் வரும்போது கடைக்காரன் நினைக்கணுமா? ஆமா, சரி. அதே இடத்துல சந்தோஷம் வரும்பொழுது சாபம் நினைக்கிறான். ஓ, எதுக்கு? சந்தோஷமா இருக்கிறான், சண்டை வரும்போது சாபம் நினைக்கணுமா? சாபம் நினைக்கணும். ஆமா, அதே இப்படி மாத்தி மாத்தி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, எதுக்காக சொன்னாங்க? இப்ப சண்டை ஓடும் பொழுது கடன்காரன் நினைச்சா சண்டை வருமாயா? வராது. ஐயோ, சண்டை ஓடுறான், நம்ம கடன்காரன் கேட்டாங்க போச்சுடா, அவனுக்கு கடன் நினைச்சா சண்டை வராது. அதே இடத்துல சந்தோஷம் வரும் பொழுது சாபம் நினைச்சா வராது. என்ன அவ்வளவு சந்தோஷமா இருக்கான், நம்மளும் கொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு ஒரு நாள் போதானே. இந்த மாய உலகிலே நீங்கள் வந்து விட்டீர். ஆமாங்க, நானும் வந்து விட்டேன். சரி, யார் நீங்க? சாமியார். சாமியாரா? ஆமா, சாமியார்லயே பல வகை சாமியார் இருக்கு. எத்தனை வகை சாமியார் உண்டு? என்ன தப்பு? ஏதோ பாக்குறாரு புதுமையா, என்னடா இருந்தாலும் கொட்டையும் கட்டையும் தானே வச்சிருக்கான். அவரு கேட்கிறாரு, என்னடா இன்னும் நீங்க போகலையாடான்னு பாக்குறாரு. இல்ல, சாமியார்லயே பல வகை சாமியார் உண்டு. ஐயா, கோவில்ல பூஜை செய்யக்கூடிய சாமியார் இருக்காங்க, திருச்செந்தூர் பழனிக்கு மாலை போட்டு பாத யாத்திரை போக சாமியார் இருக்காங்க, 48 நாள் விரதம் இருந்து நம்ம ஐயப்பனை வணங்க போற சாமியார் இருக்காங்க, பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம இமயமலையை நோக்கி போற சாமியார் இருக்காங்க. அதுல நான் பார்த்த சாமியார் எத்தனை வகை சாமியார், நீங்க எந்த வகை சாமியார்? இதெல்லாம் அணிவித்து வெறுத்தவன் அறுத்தவன், மண்ணாசை பெண்ணாசை சரி பொன்னாசை மூன்றையும் அறுத்து நித்திய பிரம்மச்சாரி என்ற பட்டத்தோடு வாழக்கூடிய ஒரே சாமியார் நான் தான். நீங்க இப்ப நிறம் என்பது ஒன்றுதான், தரம் என்பது வேறு. ஆமா, உப்புக்கல்லும் வெள்ளை நிறம் தான். ஆமாங்க, முத்தும் வெள்ளை நிறம் தான். ஆமா, நிறம் ஒன்றுதான், தரம் வேறு இல்லையா? தண்ணி ஒரே தண்ணிதான் வானத்துல இருந்து பாயுது, விழுகக்கூடிய ஏத்த பொறுத்து தரம் மாறும். குளத்துல விழுந்தா குளத்து தண்ணி, கம்மாயில விழுந்தா கம்மா தண்ணி, ஓடையில விழுந்தா ஓட தண்ணி, கடல்ல விழுந்தா கடல் உப்பு தண்ணி. அப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி தரம் மாறும். அப்பா, நீங்க சொன்ன மாதிரி தண்ணி என்பது ஒன்றுதான், அது இடத்துக்கு தகுந்தார் போல சேரக்கூடிய இடத்துக்கு தகுந்தார் போல தன்மை மாறும். ஆமாங்க, அது போல அவர்களும் ஜாமியார் தான். சரி, நானும் ஜாமியார் தான். சரி, நான் வேறு அவர்கள் என்னுடைய தரம் வேறு. அப்படியா? முத்தை எப்படி மதிப்பார்களோ அதே போல என்னை 33 தேவர்களும் மதிக்கக்கூடிய ஒரு சாமியார் நீங்க. உங்க பேர் என்ன? வேறு நாரதர் என்று எல்லோரும் அழைப்பார்கள். நாரதரா? ஆமா. இங்க என்ன சொல்லி வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நான் வந்தேன். ஐயா, நான் காவலுக்கு வந்திருக்கேன். இந்த காவலை விட காவல் பணிதான் கருத்து பணிதான். அப்படின்னா காவல் என்பது 70 நாள் தான். ஆமாங்க.
ஆனா நீங்க காவலுக்கு நிலையில்லாத காவலுக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நான் நிலையான கருத்தை எடுத்துரைப்பதற்காக வந்தேன். சரியா? நீங்க? ஆமா. சந்தோஷம். நான் கருத்து சொல்வதற்காக வந்தேன். நீங்க? ஆமாங்க. உங்க அப்பா யாரு? பிரம்மா. யாரு? பிரம்மா. பிரம்மாவா? ஆமா. எந்த ஊருக்காரு? சத்தியலோகம். சத்தியமங்கலம்னா வீரப்பனுக்கு சொந்தக்காரங்க. சத்தியலோகம் யார்? சத்தியலோகமா? வைகுண்டா, கைலாயம், சரி. சத்தியலோகம் 3 லோகத்துல எங்க அப்பா இருக்கக்கூடிய ஊரு சத்தியலோகம்னு பேரு. சத்தியலோகம். ஆமா. ஓ, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? உற்பத்தி பண்றது எங்க அப்பா வேற. உற்பத்தியா? அப்படி என்னத்த உற்பத்தி பண்றாரு? எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது எங்க அப்பா தான். எல்லாத்தையும்னா மண்ணு விண்ணு எல்லாமே 84 ஜீவராசிகளையும் படைச்சது எங்க அப்பன் தாயா. உங்க அப்பா தான். ஆமாங்க. மண்ணை படைச்சது எங்க அப்பன் தான். விண்ணை படைச்சது எங்க அப்பா தான். புழு பூண்டு பூச்சிகள் எங்க அப்பா தான். ஆகாயத்தை படைச்சது எங்க அப்பா தான். ஆலமரத்தை படைச்சது எங்க அப்பா தான். அரச மரத்தை படைச்சது எங்க அப்பன் தான். வேப்ப மரத்தை படைச்சது எங்க அப்பா தான். போஸ்ட் மரத்தை படைச்சது எங்க அப்பன் தான். ஒத்த நேரம் வேலை பாப்பா. அறிவை கொடுத்தவன படைக்கிறான். அந்த அறிவை தூண்டுறவன் யாரு? யாரு? மூல காரணம் எங்க அப்பன். சரிங்க. துணை காரணம் நீ படைக்கிறீங்கன்னா அது நீதான். ஆனா மூல காரணம் இல்லைன்னா துணை காரணம் ஒண்ணு வருமா? எங்க அப்பே ஒருத்தனை படைக்கிறேன்னா அவங்க நீங்க சொன்ன போஸ்ட் மரம் சொன்னீங்கல்ல, ஆமாங்க, அந்த மரத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? இல்ல. அப்ப மூல காரணம் இருக்கவே யாரு? உங்க அப்பா. உங்க அப்பா படைச்ச மனுஷன் அதை படைக்கிறான். ஆமாங்க. சந்தோஷம். அப்ப எல்லாத்தையும் படிக்க உங்க அப்பா தான். ஆமா. இந்த நாயை படைச்சது யாரு? உங்க அப்பா. அதை விடல. ஏன்? கழுதையை படைச்சது உங்க அப்பா தாயா. ஒட்டகத்தை படைச்சது உங்க அப்பா. உங்க அப்பா தான். மாற்றம் கிடையாது. அதெல்லாம் உண்மைதான். நாயை படைச்சது உங்க அப்பா தானா? ஆமாங்க. நிச்சயமா உண்மைதாயா. இந்த நாய் ஏன் கார்த்திகை மார்கழியில ஒத்த நாயை 10 நாய் எடுத்துக்கிட்டே தெரியுது? மனுஷன் ஏதோ ஆராய்ச்சி பண்றான். ரொம்ப நாள் சந்தேகமுங்க. ஒரு குடியார ஆளு பாவாடை ஆராய்ச்சி பண்ணாம பாரு. ஆமா. அது மாதிரி இருந்தால் நாய் ஆராய்ச்சி பண்ணிருக்கானே சண்டால. ஐயா, நான் எத்தனை மிருகங்களை பார்த்திருக்கேன். சரி. ஆனா அந்த மாதிரி எந்த மிருகம் இல்லை. இந்த நாய் மட்டும் இழுத்துக்கிட்டே தெரியுது. அது உங்க அப்பா தான் படைச்சாரு நீங்க சொன்னீங்க. அது உங்க அப்பா படைச்ச படைப்புல இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி படைக்கிறதா நியாயம்? மாற்றி மாற்றி படைக்கிறதா? சிற்பி என்றால் நாகரிகமா சொல்றதா நியாயம்? ஆமாங்க. அதன் மூலமா நான் போயிடக்கூடாது. ஆமா. இப்ப இந்த சிலையை அந்த கோபுரத்திலே சிலையை வடித்தவர் சிற்பி. சிற்பிதான். ஒரே மாதிரி வடித்திருக்காரா? கிடையாது. சிலையை இல்ல வடிச்சிருக்காரா? இல்ல. ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி வடிச்சிருக்காரு. ஆமாங்க. அப்படி ஒவ்வொரு சிலையும் மாற்றி மாற்றி வடிச்சதுனாலதான் சிற்பி அழகான சிற்பி அழகாக அந்த கோபுரத்திலே சிலையை வடித்திருக்கிறார் என்று பார்த்துவிட்டு மற்ற ஊருக்கு அவரை கூப்பிடுவாங்க. சரி. என்ன செய்யறதுக்கு? சிலை செய்ய ஒரே மாதிரி செஞ்சா சிற்பி சரியில்லையே, எல்லா சிலையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்ப படைப்புல புதுமை இருக்கணும். என்னைய அந்த ஊர்ல செஞ்சது மாதிரி இங்கேயும் செஞ்சிருக்காங்க. வேற ஆள் இருந்தா பாருங்க சொல்லுவாங்கல்ல. அது போல எங்க அப்பா சிற்பி உலகத்தை உற்பத்தி பண்றவன். ஒரே தம்பதிகளுக்கு 7 பிள்ளை பிறக்குது. ஆமா. ஒரே மாதிரி இருக்காயா? இந்த 5 பேர்ல எடுத்துக்கங்க, ஒரே மாதிரியா இருக்கு. அது இல்ல, நான் தம்பதிகளை சொல்றேன். இல்ல, ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி. ஒரே தாய் தகப்பனுக்கு 7 பிள்ளை 12 பிள்ளை 5 பிள்ளை பெத்த காலம் அந்த காலத்துல உண்டு. ஆமாங்க. அதே ஒரே தாய் தகப்பனுக்கு பெத்த பிள்ளை ஒரே மாதிரி முகம் இருக்கா? கிடையாது. மாறி மாறி இருக்கு. ஆமாங்க. அது காரணம் ஒரே மாதிரி படிச்சா படைப்புல ஒரு ரகசியம் இருக்காது, ஒரு அர்த்தம் இருக்காது, ரசனை இருக்காது, அழகு இருக்காது. அது போல எங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சாரே தவிர ஒவ்வொன்றையும் ஒரு விதமா படைச்சாலும் இதுக்கு ஏன் அப்படி படைச்சாங்கன்னா இவருடைய படைப்பின் தன்மையை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். மற்றதெல்லாம் புணர்ந்த உடனே வீதியை வெளியேறிடும். வீதியம்னா புரியும் நினைக்கிறேன். புணர்ந்த உடனே வெளியேறிடும். ஆனால் நாய் மட்டும் புணர்ந்த உடனே வெளியாகாது, கொஞ்சம் நேரமாக. ஏன்? இது படைப்புல அவர் ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு ஒவ்வொரு விதமாக படைச்சு ரசிச்சவங்க உங்க அப்பா. அதனாலதான் கிளம்பி சொன்னா பெரிது பெரிது பூவனம் பெரிது பூவனமோ நான்முகன் படைப்பு. இந்த உலகத்தை படைச்சவன் ஒவ்வொன்றையும் தனித்தனியா படைச்சாக்காயா சிற்பி இல்லையா? சிற்பி இல்லையா? கண்டிப்பா. அதனால எங்க அப்பா அதை படைச்சு இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுலதான் நீங்க போய் சந்தேகம். சரிங்க, சந்தேகம் தீர்ந்துருச்சு. சரி. உங்க அம்மா யாரு? எங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணியா? என்ன களவாணின்னு சொன்னா? களவாணி. களவாணி. உங்களை மாதிரி யாரு நல்ல உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே குடிகொண்டு நாவலை இருந்து கொண்டு தமிழை பேச வைப்போம், புலமையை பாட வைப்போம். பண்டிகை நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை கொள்கையும் துடியிடையும் அள்ளும் பகலும் அணி தினமும் துதித்தால் கல்லும் சொல்லாத கவி என்று இப்படியெல்லாம் கவிவாட வைத்து அழகு பார்க்கக்கூடியவன், நல்ல உள்ளம் படைத்தவர்களை அழகு பார்க்கக்கூடியவள் யார் என்றால் என் தாய் கலைவாணி. உங்க அம்மா களவாங்க. என்ன வேலை பார்க்கிறாங்க? கல்வி கல்வி.
அரசாங்க பள்ளிக்கூடமா பிரைவேட்டா? எல்லா இடத்துலயுமே டீச்சர் வேலை வைக்கிறாங்களா? இல்லப்பா, வேற அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். கடவுள் கடவுள் 3 தேவிமார்களே ஒருத்தவன். ஐயா நாங்க காட்டு வாசிங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியவிடல, அதுக்குதான் கேட்க. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. அந்த நீங்க சொன்னீங்கல்ல டீச்சர்னு சொன்னீங்க, ஆமா, அவர்களுடைய நாவல இருந்து பாட வைப்பவளே என் தாய் கலைவாணி. உங்க அம்மா. அப்ப எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் என் தாய் தான். உங்க அம்மா. ஆமாங்க, மாற்றம் கிடையாது. ஆமாங்க. ஒரு சில ஊர்கள்ல, ஒரு சில வீட்டுல, ஒரு சில நபர்கள் பிறக்கும் போதே வாய் பேச முடியாத ஊமையா பிறந்துறாங்கல்ல, அப்ப என்ன உங்க அம்மா வெளிநாடு போயிட்டாங்க? என்ன சந்தேகம் என்பது எல்லாருக்கும் இருக்கணும். ஆனா உனக்கு அதிகமா சந்தேகமா இருக்கு. இல்லங்க, உங்க அம்மா தான் எல்லாத்தையும் பேச வைக்கிறாங்க, நீங்க ஏன் சொன்னீங்க? நீங்க சொல்றத வச்சுதான் நான் கேட்கிறேன். பேசக்கூடிய ஒரு நாவலே கூட என் தாய் அறப்பகுதிதான் அவள் அருள் கொடுக்கிறாள். சரி, ஆனால் பேசாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இருந்து உணர வைக்கிறார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பேசுறவர் வாயில கூட இது நாவல கூட என் தாய் அறப்பகுதி தான் சக்தியை கொடுக்கிறார். சரிங்க. ஆனால் பேசாமல் இருக்கிறார் அல்லவா, அவர்களுடைய உணர்வுக்குள் இருந்து கொண்டு உள்ளத்தில் இருந்து கொண்டு புரிய வைக்கிறார். இங்கு இருப்பதை விட அங்க இருப்பதா என் தாய் அதிகம். ஆமா, சந்தோஷம். அவங்க பேச தெரியாது, சொல்றத புரியக்கூடிய தன்மை. ஆனா கேட்டா எழுதி கொடுப்பாங்க. ஆமா, இன்னும் எழுதி கொடுப்பாங்க. அப்ப பேசுறவர் நாவல் இருப்பதை கூட இருப்பதை விட அவங்களுடைய மனசு இருக்கிறதான அதிகம். என் தாய் அவங்களுக்கு தான் அதிகமான சந்தோஷம். சரிங்க. அப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஆமாங்க. கல்யாண காட்சி முடிஞ்சிருச்சா? கிடையாது. ஏன் அப்படி? வெறுத்துட்டேன். வெறுத்தீங்களா? ஆமா. எதனால? எதுல விழுந்தாலும் பொழைச்சிடான்னு நம்பி அதுல விழுந்தா பொழைக்க முடியாத சண்டால பாவி. எதுல விழுந்தா? காட்டுல விழுந்தா பொழைச்சிடலாம். சரி. மேட்டுல விழுந்தா பொழைச்சிடலாம். சரி. நீர்ல விழுந்தா பொழைச்சிடலாம். மண்ணுல விழுந்தா பொழைச்சிடலாம். சரி. குட்டையில விழுந்தா பொழைச்சிடலாம். சரிங்க. கட்டையில விழுந்தா பொழைச்சிடலாம். குளத்துல விழுந்தா பொழைச்சிடலாம். சரி. கம்மாயில விழுந்தா பொழைச்சிடலாம். சரி. கடல்ல விழுந்தா கூட பொழைச்சிடலாம். தெரியல. சமுத்திரத்துல விழுந்தா கூட பொழைச்சிடலாம். சரி. ஆனா அதுல விழுந்தா பொழைக்க முடியாது. அது கல்யாணம் வேணாம். ஆமா. அப்ப கல்யாணம் ஒரு தடவை கூட முடிக்கலையா? அது ஒரு காலத்துல உண்டு. ஒரு காலத்துலயா? ஒரு காலத்துலயா? ஆமாப்பா. என்ன எப்படி சொல்றீங்க? ஆமா. பொண்ணு எந்த ஊரு? அதெல்லாம் மேலோகத்துல. மேலோகத்துலயா? மேலோகத்துல கல்யாணம் பண்ணி? ஆமாங்க. பொண்ணு பேர் என்ன வேறு? நான் மேல பண்றேன், நீ எங்க பண்றாளு? நீங்க மேல பண்றீ, நாங்க கீழே தான் பண்றோம். சரிங்களா? உங்க நீங்க பண்றதுக்கு நாங்க பண்றதுக்கு எவ்வளவோ பூலோகத்துல பண்றோம். ஆமாங்க, நாங்க மேலோகத்துல பண்றோம். மேலோகத்துல நீங்க பூலோகத்துல பண்றோம். ஆமாங்க. இருக்கட்டும், நான் மேல பண்ணணும், என்னுடைய தரத்துக்கு மேலதான் பண்ணணும். ஆமா, உங்க தரத்துக்கு மேல பண்ணிட கூடாது. அது ஆக கீழே பண்ணாதான் தெரியும். கண்டிப்பா. ஏன்னா வந்தது பூலோகம் இல்லையா? ஆமா, அதனால இங்கதான் பண்ணுங்க. சரிங்க. இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் எல்லாம் இல்ல. சரிங்க. அந்த விருப்பம் கிடையாது. பற்றட்டவன், நித்திய பிரம்மச்சாரி என்ற பேரோடு வாழக்கூடியவன். என்னை பற்றி நான் சொல்லிட்டேங்க. என் பாட்டு யாரு தெரியுமா? யாரு? பாட்டை மகாவிஷ்ணு. உங்க பாட்டுனா? சரி. என் பாட்டு யாரு தெரியுமா? யாரு? மகாலட்சுமி. எங்க பாட்டு யாரு தெரியுமா? சிவகாசி ஜெயலட்சுமி. சண்டால போறோம். சிவகாசி ஜெயலட்சுமி. சரி. என் மாமியார் தெரியுமா? யாரு? சிவபெருமான். உங்க மாமியார் யாரு? ஒசாமா புள்ள போட்டு தள்ளிட்டாங்க, தண்டனை கடத்திட்டாங்க. ஒசாமா இல்ல, ஒசாமா பிள்ளையா? சரி, ஏதோ ஒண்ணு. சரி. என் பாட்டி அத்தா தெரியுமா? யாரு? ஆதி வராகத்தியா. உங்க அக்காவா? எங்க அத்தை. அத்தையா? எங்க அத்தை யாரு தெரியுமா? உடம்புல கூட. யாரு? குஷ்பு. ஓஹோ, கொண்டையில் தாளம்பு, கூடையில் என்னப்பு குஷ்பு. குஷ்பு. ஓஹோ, சரி, பரவாயில்ல. சந்தோஷம். எத்தனை பூ இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பூ இருக்கு. இருக்குல்ல? அடேங்கப்பா, அந்த பூ மாதிரி இந்த உலகத்துல எந்த பூவும் கிடையாது. ஆமாங்க. இருக்கட்டும், சந்தோஷம். உங்க விலாசத்தை சொல்லி உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க விலாசம் இல்லைங்க, என் பேரை சொல்லட்டா? உங்க பேர் என்ன? கதையின் சாரம்சம் வீரத்தை எடுங்க. உங்க வீரத்துல என்ன சாதனை செய்தி? ஐயா சும்மா கிடையாது. இந்த பேர் வச்சதுக்கு காரணம் இருக்கு. உங்க நீங்க பாக்கையிலே ஆளுக்கு பேருக்கு சம்பந்தம் இல்லாமத்தே இருக்கும். இப்படி நினைக்கிறது யாரு? இன்னைக்கு ஊர் உலகத்துல நிறைய அப்படித்தான் வைக்கிறாங்க. ஓஹோ, என்னன்னு? ஆளை பாத்தீங்கன்னா சின்ன ஆளா இருப்பாரு, அவருக்கு பேர் பெரிய சாமின்னு வச்சிருப்பாரு. பெரிய ஆளா இருப்பாரு, அவருக்கு பேர் சின்ன சாமின்னு வச்சிருப்பாரு. கண்ணங்கரையர் கருத்தாளா இருப்பாரு, அவருக்கு பேர் வெள்ளச்சாமின்னு வச்சிருப்பாரு. வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பாரு, அவருக்கு பேர் கருப்பசாமின்னு வச்சிருப்பாரு. ஒரு வரப்ப தாண்ட மாட்டார், அவருக்கு பேர் தாண்டவராயன்னு வைப்பாரு. ரெண்டு கண்ணும் தெரியாது, அவர் பேர் நல்ல கண்ணுன்னு வைப்பாரு. ஒன்றரை கண்ணாத்தையும் தெரியும், அவர் பேர் கண்ணாயிரம்னு வைப்பாரு. கட்டிங்காக நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டே தெரிவார், அவர் பேர் கர்மபுரம்னு வைப்பாரு. எச்சு கையில காக்காய்க்கு இத்தனை சோடு வைக்க மாட்டார், அவர் பேர் கோடீஸ்வரன்னு வைப்பாரு. பார்க்க மூஞ்சி ஊரா புண்ணு முடியுமா இருக்கும், பார்க்க சைக்காது,
அவரு பேர் என்ன பேரு அழகு சுந்தரம்னு வைப்பாங்க. வருஷம் பூரா பெரிய ஆஸ்பத்திரியில படுத்து கிடப்பார். அவர் பேர் ஆரோக்கிய சாமின்னு வைப்பாங்க. அப்படி நிறைய பேர் வைக்கிறாங்கல்ல, அதே போல எனக்கு பேர் வச்சிருக்காரு. அது போல உங்க அப்பா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பேர் வச்சிருக்காரு. சம்பந்தம் இல்லாம வச்சுட்டாரு. இனிமேல் வீரமா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. வீரமா இருக்கிற மாதிரி என்ன வேணாம், என்னுடைய பங்கை நீங்க சாப்பிடுங்க, தவறில்லை. ஆமா, என்னுடைய வேலையை முடிக்கணும். சரி, இருக்குது, பரவாயில்ல. உங்க பேரை சொல்றீங்க? என் பேர் வீரத்தேவன். உங்க அம்மா பேர்? அம்மா பேர் நங்கை மோகன். ஏன் முதல்ல தாயை கேட்டேன் தெரியுமா? எதுக்காக? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ மாதாவை தான் முதல்ல கேட்க. கண்டிப்பா. அதனால அம்மா பேர் நங்கை மோகன். நங்கை மோகன். அப்பா பெயர் நம்பிராசன். நான் வருகின்ற பொழுது ஆலோலம் சோ என்று ஒரு அருமையான கானம் கேட்டது. 1க்கு 2 பேர் உள்ள இருக்காரு. 1க்கு 2 இருக்கா? ஆமா. ஆனா நாராயணா இதுவா நான் கேட்டேன். என்னங்க சோழ்ந்து இதுவா புரியல. ஐயா, ஒருவருக்கு 2 உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு 2 இருக்கிறாங்க. அந்த ஒருவருக்கு 2 யார் யார் என்று கொஞ்சம் விலாசமா சொன்னா மக்களும் தெரிந்து கொள்வார்கள், நானும் தெரிந்து கொள்வேன். அதைத்தான் கேட்கிறீங்க. ஏன் நான் கேட்கறது? எதுக்காக? உங்க அப்பா வந்திருந்தா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா. உங்க அப்பா வரலாறு நம்பிராசன் வரல இல்ல, அதனால நீங்க சொல்றீங்கன்னு நானும் அவங்களும் எதிர்பார்க்கிறேன். சரிங்க. ஆமா, அவங்க விலாசம் சொல்லுங்க. அவங்க விலாசம் எப்படி சொல்லட்டா? ஒருவருக்கு 2 உள்ள இருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, 1 என் தங்கச்சி வள்ளி, சரி. இன்னொன்னு என் ஆளு புள்ளி. உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கா? என்னங்க குப்பையில கிடக்கிற கொட்டாச்சியை ஒரு கம்பு குச்சியை கோர்த்துட்டு கிடக்கு. நம்ம நெட்டைய நம்பினாலும் குட்டைய நம்ப கூடாதுங்க சொல்லுவாங்க. நீ கட்டுறது நெட்டா இருக்க பிள்ளைய கட்டு, சரி, நல்லா இருக்கும். ஆமா, குட்டையா இருக்கவங்கள கட்டிங்கன்னா உன் குடும்பம் சரி வராதுடா. இல்லங்க, இப்போதைக்கு நம்ம நல்ல பிச்சாம்பட்டியில கொடுத்து அட்டுவாஞ்சி படி 6 மணி வரைக்கும் யாரு, சரி. அதுக்கப்புறம் யாரு கூட போனாலும் நான் கேட்க மாட்டேன். ஆடையை மாற்றுவது போல பெண்ணையும் நீ மாத்துற. ஆமாங்க. சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. சரி. இப்ப அவர்கள் பேரு இப்ப தங்கச்சி நினைவு, தங்கச்சி வள்ளி. அவர்கள் எப்படி வந்தார்கள்? ஐயா, காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு இருந்தோம். அண்ணன் தம்பி 7 பேர், அப்பாவோட மொத்தம் 8 பேருங்க. கொஞ்சம் இருங்க, நீங்களாவது நியாயமா கதையை சொல்றீங்க. ஆமா. ஒருத்தர் கேட்கும் போது எல்லோரும் எப்படி வந்தாலும் அப்படித்தான் அவங்களும் வந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது விஷயம் தெரியாத ஒண்ணுமே தெரியாத ஆள் அப்படித்தான் சொல்லணும். சரி, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடியே 1300 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சேன். அண்ணன் தம்பி 7 பேருங்க, அப்பாவோட மொத்தம் 8 பேர். காட்டுக்கு வேட்டைக்கு போய்க்கணும். போகும்போது பாத்தீங்கன்னா சரியான பள்ளம். சேசிபி கிட்ட தோண்டினால 25 நாள் ஆகும் அந்த தண்ணி பள்ளம் தோட்டம். அந்த பள்ளத்தை லேசா விலகுனோம்ல, விலகும் போது உள்ள விளந்து பீர் பீர்னு சத்தம் கடிச்சு. சத்தம் கேட்கும். அப்பதான் எங்க அப்பா சொன்னார், ஏழை உள்ள ஏதோ சத்தம் கேக்குது, ஏதாவது மொசக்குட்டி இசைக்குட்டி கிடந்தாலும் கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த சொல்லி வேட்டைக்கிட்ட போனோம். அதானே அந்த வேட்டைக்கு போனாலும் என்னென்ன ஜீவராசி கிடைக்கும். ஆமா, கையில ஒரு தரங்க கொடுத்து குட்டி தூக்கிட்டு வாடா சொல்லி அனுப்பிடுறாரு. கிட்ட பள்ளத்துக்குள்ள நானே இறங்கி போய் பார்க்கிறேன். அது மொசக்குட்டி இல்ல, மசக்குட்டி, பெண் பிள்ளை. பெண் பிள்ளை தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோமுங்க. அப்ப குளியில் எடுத்ததுனால வள்ளி என்று பேரை வைத்து வளர்த்து வரீங்க. ஆமாங்க. உங்களுக்கு எதாவது ஆள் இருக்கா? ஐயா, ஆள் இருக்குல்ல, கூட்டிட்டு வாங்க. பார்க்கணும், செய்யணும். பார்க்கணுமா? பார்க்கணும், செய்யணும். செய்யணும்னா ஒரு 230 ரூபாய் செலவாகும். சும்மா அனுப்புறது இல்லை. என்ன பணம் கேட்கிறேன்? நான் செய்யறதுக்கு பணம் கேட்ட ஒரே ஆள் நீதான். ஐயா, எங்க அப்பா உலகத்துல நான் செய்ய மாட்டாரா செய்ய மாட்டாருன்னு எத்தனை பேர் தமம் இருக்காங்க தெரியுமா? சரி, ஏன் போய் பணம் கேட்கறிய? சரி, ஒரு 175,000 உங்களேன். எதுக்கு அந்த பணத்தை கேட்கறீங்க? சரி, ஒரு 145,000. அதெல்லாம் எனக்கு இல்லை. இல்லையா? இல்லையா? ஒரு 100 ரூபாயா வருது? இல்ல. ஒரு கோல்டு பட்டர் பெட்டி வாங்க ஒரு 80 ரூபாயா? ஆனா இல்லப்பா. ஒரு 40 ரூபாய் கொடுக்கல. இல்ல. ஒரு செய்தி விதி கட்டுவாங்க 15 ரூபாய். இல்லப்பா. ஒரு ஒத்த பீடி வாங்க 2 ரூபாய் கொடுக்கல. ஆனா இல்லையா? கடையில ஓகில சொல்லி வாங்கணும். எப்பா, இதெல்லாம் எதுக்கு கேட்குற நீ? ஐயா, இது பூரா பயன்பாட்டு செலவுக்குத்தியா? எப்பா, எனக்கு அதெல்லாம் இல்ல. சரி, நீ பாவம் இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்டதுனால எங்கிட்ட கொட்டையும் கட்டையும் தான் இருக்கு. வேணுமா? அந்த கொட்டையை நீங்களே இருக்கிறதா நான் கொடுக்க முடியும். அந்த கட்டையை நீங்களே வச்சுக்கீங்க. யாரை கூட்டு வரட்டா? சரி, கூட்டம். ஓடியாத்தா இருல, ஓடியா. கண்ணே கண்ணே நவமணியே காணகத்து பொங்கு இல்லை. Thank you.
ஓவா என்னக்கா கூப்பிட்டீங்களா? போனவரை கூட்டு வந்தாங்க. நம்ம இடத்துக்கு மேலவுத்துல இருந்து நாரத மாதிரி வந்திருக்காங்க. கூப்பிடுங்க. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வள்ளிக்கிறீங்களா? அப்படியா? ஆடை மூடுவீங்களா? நம்மளுக்குலாம் எப்பயுமே தெரிஞ்ச சரிங்க. பெண்மணியா? இதான் உன்னுடைய 230. என்ன அழகு, என்ன அழகு! ஆமா. அலங்கார பூசணம், ஆடம்பர விக்கிரகம், ரத்தினமாத்து பசும்பொன்னால் உருக்கி வாழ்த்து அமைத்து எடுத்துட்டு எழிலுள்ள சித்திர பதுமை, கம்பு போன்ற கழுத்தும் மெழுகு போன்ற உடையும் உடுக்கு போன்ற இடையும் இலவு போன்ற முகமும் ஐயோ முத்து போன்ற பல்லையும் பார்க்கின்ற பொழுது இவன் வித்துக்காக வந்திருக்கிறான். நான் செஞ்சா சரி வராது, நீதான் செய்யணும். வித்துக்காக வந்தவள். ஆமா, வித்துனா உற்பத்தின்னு அர்த்தம். ஆமாங்க. நான் உற்பத்தி பண்ண முடியுமா? நீதான் பண்ண முடியும். குலசாமிக்கு ஆகாதுங்க. இருக்கட்டும், பரவாயில்லைங்க. தங்கச்சி இருந்தா கூப்பிடுங்க. ஓடியாத தங்கச்சி, வள்ளிக்கண்ணே ஓடியாடா. அழகு பிள்ளை. மல்லிகையே மல்லிகையே தங்கச்சி நூறாண்டு காலம் நல்லபடியா இருக்கணும். தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதர் வந்திருக்காரு. அவர்தான்
வணக்கம் சார். ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா